அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆலினால் மேக்கர்ஸ் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறது ஹோம்மேட் பானிபூரி. இப்போது ஹோம்மேட் பானிபூரிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். 2 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ரவை இந்த கப்பில் 2 கப்பு நம்ம எடுத்துக்கணும். மைதா மாவு 3 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். புதினா தழை 1 கப் எடுத்திருக்கேன். மல்லித்தழை 1 கப் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் 3 எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, புளி சின்ன லெமன் சைஸுக்கு 1 எடுத்திருக்கேன். அடுத்தது சோம்புத்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 துண்டு இஞ்சி, 1 பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் சாட் மசாலா எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், இது 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அரை ஸ்பூன் கூட நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ஆம்ச்சூர் பவுடர். இது வந்து காய வச்ச மாங்காய் பொடி. இது பக்கத்தில் உள்ள டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் நம்ம வாங்கிக்கலாம். இப்போது ஹோம்மேடு பானிபூரி எப்படி செய்கிறதுன்ட்டு நம்ம பார்ப்போம். இப்போது ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் நம்ம பூரிக்கு உள்ள மாவை ரெடி பண்ணிப்போம். இப்போது 2 கப் ரவை போட்டுப்போம். அடுத்தது 3 ஸ்பூன் மைதா மாவு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போது தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துப்போம். இப்போது பூரிக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்திருக்கேன். இதில் நல்லா ஒயிட் கிளாத் போட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு மூடி வச்சுருவோம். அடுத்தது பானிபூரிக்கு உள்ள ரசம் நம்ம தயார் பண்ணிப்போம். ஒரு ஜார் எடுத்திருக்கேன். அதில் 1 கப்பு புதினா தழை போட்டுப்போம். அடுத்தது 1 கப்பு மல்லித்தழை போட்டுப்போம். அடுத்தது 1 துண்டு இஞ்சி இதோட சேர்த்துப்போம். 3 பச்சை மிளகாய் எடுத்திருந்தேன். அதை வந்து இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துப்போம். இதை இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துப்போம். இப்போது பானிபூரிக்கு உள்ள அந்த ரசம் வந்து தயார் பண்ணியிருக்கேன், எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு பவுலில் நம்ம மாற்றிப்போம். இப்போது இதோட நாம் புளியை வந்து இதோட சேர்த்துப்போம். ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதோட எடுத்துப்போம். அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். 1 ஸ்பூன் சாட் மசாலா, 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், அரை ஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், 1 ஸ்பூன் சோம்புத்தூள். இதோட 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது பானிபூரிக்கு தேவையான ரசம் ரெடியாக இருக்குது. இது எப்படி இருக்குன்ட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து கடைகளில் நம்ம சாப்பிடக்கூடிய இந்த பானிபூரி ரசம் மாதிரியே தான் இருக்குது. இதுவும் உங்களுக்கு தேவைன்னா உப்பு வேணா நீங்கள் ஜாஸ்தி போட்டுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கை ஒரு பவுலில் எடுத்து நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் இதோட சேர்த்துப்போம். அடுத்தது பொடியாக கட் பண்ணியிருக்கிற பச்சை மிளகாவை சேர்த்துப்போம். தேவையான அளவு உப்பு போட்டுப்போம். பச்சை மிளகாய் ஏற்கனவே போட்டிருக்கேன், அதனால் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுப்போம். கடைகளில் சாட் மசாலா போடுவாங்க, நான் போடலை. நீங்கள் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பொடியாக கட் பண்ணியிருக்கிற மல்லித்தழையை இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். இப்போ மசால் ரெடி பண்ணிட்டேன். அடுத்தது பூரி எப்படி பண்ணுறதுன்ட்டு நம்ம பார்ப்போம். இப்போ 1/2 அன் ஹவர் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பூரி மாதிரி நம்ம செஞ்சுப்போம். இப்போது ஒரு சப்பாத்தி கல் எடுத்திருக்கேன். அதில் வந்து இதை மாவை போட்டு சப்பாத்தி மாவு. இப்போ ஒரு சப்பாத்தி கல் எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக நான் வந்து மைதா மாவை தூவிக்கிறேன்.
இப்போ இந்த மாவை சப்பாத்தியை விட மெல்லிஸாக நாம் தேய்ச்சி எடுத்துப்போம். நல்லா தேய்ச்சாச்சு. இந்த மாதிரி மெல்லிஸாக நாம் தேய்ச்சிக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு இது எடுத்துக்கிட்டு நம்ம வந்து பூரி ஷேப்புக்கு நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கணும். இப்போ இது மீதி வந்த மாவு இதையும் நாம் திருப்பி பூரி போட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருக்கு. இப்போ நம்ம ஷேப் பண்ணி வச்சுருக்கிற பூரியை போட்டு எடுத்துப்போம். இப்போது நல்லா பொன்னிறமாக வந்திருக்கு. இப்போ நாம் எடுத்துப்போம். இப்போது அழகான பூரி ரெடியாக இருக்குது. மசால் ரெடி. அதே மாதிரி பானிபூரி ரசமும் ரெடியாக இருக்குது. இப்போ பூரியில் ஹோல் போட்டுப்போம். இப்போ பூரியில் மசாலாவை வந்து நம்ம ஃபில் பண்ணிப்போம். இப்போ ரசத்தில் நம்ம டிப் பண்ணிப்போம். டிப் பண்ணி அப்படியே சாப்பிட வேண்டியது தான். இப்போது பானிபூரியை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஒரிஜினல் ரோட் சைட் பானிபூரி டேஸ்ட் மாதிரியே இருக்குது. நீங்களும் இதே மாதிரியே வீட்டில் செஞ்சு பார்த்துருங்க. ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு உங்களோட ஒப்பீனியனை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஆலினால் மேக்கர்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.